எட்டு கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. இல்ல கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை. அதானே தவிர அதை சொல்லும் போது சொன்னது வரைக்கும் நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஷயம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மாண்பு அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்ல விரும்புறீங்க? மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, சிறிது நேரத்திற்கு முன்பாக பேசிய முன்னாள் முதல்வர், அவையின் மூத்தவர் அண்ணன் OPS அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் சம்மதம் இல்லைங்க. சொல்லிடுறேன். இல்லை, என்ன அதையெல்லாம் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே சமயத்தில் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதையே தன்னுடைய மூச்சாக வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதற்கான கருத்தை இப்போது தெரிவித்து விட்டார். அண்ணன் அவர்களுக்கு சட்டமன்றத்தின் முதல் முறை உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் ஒரு சிறிய வேண்டுகோளையும் வைத்துக் கொள்றேன் இந்த நேரத்தில். எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ, அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏன் காரணத்தை சொல்ற 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இருங்க, வாங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்க. நீங்க பேசுங்களா? அவர் யாராவது ஒருத்தர் உட்காருங்க. யாராவது ஒருத்தர் இல்ல எல்லாரும் நீங்க இவருங்க. எல்லாரும் நீங்க பேசுறதா இருந்தா வெளியில போய் பேசலாம். இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தர் பேசுங்க. யாராவது ஒருத்தர் இருங்க. ஒருத்தர் பேசுங்க. ஒருத்தர் உட்காருங்க. இருங்க. அவர் சொன்ன இருங்க. நீங்கள் அனைவரும் இருங்க. அவர் பேசுவதற்கு முன்பாகவே இருங்க பேசுறது. அவர் பேசுவதற்கு முன்பாக எல்லோரும் எழுதி நின்று நீங்கள் எதை பற்றி பேச போகின்றார் என்ன என்று தெரியாமல் குரல் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள். அவர் என்ன பேசினார் என்பதை உள்வாங்கி இருந்தால் அது குறித்து நீங்கள் தாராளமாக பதில் சொல்லலாம். அவர் சொன்னது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அவையின் கண்ணியத்தை பற்றி அவர் சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதன்படி நடக்கவும் தயாராக இருக்கிறோம். இருங்க சார், இருங்க. அவர் சொன்ன கருத்தை புரிஞ்சுக்கோங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வருகிற போது எல்லோரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்தே இருக்கிறாரே என்று அந்த கருத்தை அவர் சொல்ற தப்பா ரைட்டா? அது சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. இருங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல அனுமதி அளிக்கிறேன். மாண்பு உறுப்பினர் நேரு அவர்கள். உறுப்பினர் நேரு, நீங்க சொல்லுங்க. அதுதான் அவர் கேட்டார். உட்காருங்க. அதுதாங்க அவர் கேட்கிறார். உட்காருங்க. உறுப்பினர் நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக அதை கையாண்டார். நாங்கள் அதில் மகிழ்ச்சி. ஆனால் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் அவர்கள் அதை எதிர்கட்சி தலைவரை பற்றி சொல்வார். நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை.
இல்லை, நீ கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை, அதானே தவிர அது சொன்னபோது அது சொன்னது வரைக்கும் நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஷயம். அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏறத்தாழ மணி 12 ஆக போகிறது. மாண்பு உறுப்பினர் அத்தனை பேரும் அந்த துறையினுடைய சார்பாக பேச வேண்டியதை விட்டுவிட்டு அரசியல் பேசிக் கொண்டிருப்பதை மாண்பு அவைத்தலைவர்கள் அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் திரு க பாலமுருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது முதற்கண் பணிவான வணக்கங்கள். நிதி நிர்வாகத்திற்கு சிறந்த ஆட்சிக்கும் இலக்கணமாக திகழும் ஐயன் திருவள்ளுவரின் அருமையான திருக்குறளுடன் எனது கன்னி பேச்சை தொடங்குகிறேன். ஏற்றிலும் ஈட்டிலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. குறள் 385. மக்களாட்சியின் மாண்பை போற்றும் இந்த அவையில் எனக்கு அம்பத்தூர் தொகுதியில் பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த அம்பத்தூர் தொகுதி மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எனது கருத்துக்களை பதிவு செய்ய வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நிதிநிலை அறிக்கை மற்றும் தீர்மானங்கள் மீதான ஆதரவு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள 2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை எங்களது தொகுதியின் சார்பாக வரவேற்கிறேன். அதே போன்று மாண்புமிகு மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்துள்ள நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடத்த வலியுறுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை முழு மனதுடன் ஆதரிக்கிறேன். மேலும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த FCRA திருத்த மசோதா 2026 எதிர்கான தீர்மானத்தை எங்களது முழு ஆதரவை பதிவு செய்கிறேன். அதே போன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு உடனடியாக நடைபெறப்படுத்த வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை முன்வைத்திருப்பதில் அம்பத்தூர் தொகுதி மக்களின் சார்பாக மனமாற வரவேற்கிறேன். முதன்மை கோரிக்கை GH அரசு பொது மருத்துவமனை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிகமான மக்கள் தொகை கொண்ட அம்பத்தூரில் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய முழுமையான அரசு பொது மருத்துவமனை இல்லாத பெரும் குறையாக உள்ளது. தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகள், முதியோர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் அவசர சிகிச்சை பெற 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழ்ப்பாக்கம் அல்லது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதுள்ளது. சென்னை போக்குவரத்து நெரிசலில் அந்த தங்க மணி நேரத்துக்குள் கோல்டன் ஹார்ஸ் சிகிச்சை பெற முடியாமல் உயிர்கள் பலியாகும் அபாயம் உள்ளது. எனவே 24 மணி நேரம் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து பராமரிப்பு பிரிவோடு 24/7 எமர்ஜென்சி அண்ட் ட்ரம்லா கேர் கூடிய அதிநவீன அரசு மருத்துவமனை ஒன்றை அம்பத்தூரில் அமைத்து தர வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்பத்தூர் மக்களின் நீண்டகால கோரிக்கை வீடுமனை பட்டா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மக்களின் நீண்டகால நியாயமான கோரிக்கையான வீடுமனை பட்டா வழங்கும் பிரச்சனையை இந்த மாண்புமிகு அவையில் கவனத்திற்கு மிகுந்த அக்கறையுடன் கொண்டு வருகிறேன். அம்பத்தூர் தொகுதியில் பல ஆண்டுகளாக தங்கள் வசித்து வரும் வீடு மனைகளுக்கு முறையான பட்டா கிடைக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். எங்கள் தளபதி அவர்கள் எப்போதும் வெற்றி நிச்சயம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. சொல்றதுல மட்டுமல்ல, அதை செய்து முடித்து விட்டார். இந்த வெற்றி எங்கள் தளபதியோட வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் வெற்றியாகும். அப்படித்தான் தமிழ்நாடு மக்களும் கொண்டாடுகிறார்கள். அதற்கு உதாரணம் எங்கள் முதலமைச்சர் இந்த 3 மாதத்தில் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும். எல்லோரும் எதிர்ப்பு அரசியல் செய்து வரும் நிலையில் தன்னை எதிர்த்தவர்களையும் அன்போடு நேசிக்கும் முதலமைச்சர் தான் இந்த தமிழகம் பெற்று இருக்கிறது என்பதை மிகவும் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடாக மாற்றப்போகும் எங்கள் தமிழக நிரந்தர முதல்வருக்கு எங்கள் தொகுதியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களின் நலனே எனது முதன்மை லட்சியம் என்று கொள்கையோடு எங்களது நியாயமான மருத்துவமனை கோரிக்கையை
அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையுடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். மக்கள் நலனே என் முதன்மை லட்சியம். மக்கள் நம்பிக்கையே எங்கள் அரசியல் பயணம். நன்றி, வணக்கம்.